இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். குயில் பாடிய குயில். குயில் பாடிய குயில் யாரு? இரண்டு குயில்கள் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? குயிலை பற்றி யாரு பாடினாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நீங்களே சொல்லிடுவீங்க. ஆமாங்க, குயில் பாட்டு பாடியவர் யாரு? புரட்சி கவிஞன் பாரதி. அந்த குயிலை பாடிய குயிலை பற்றித்தான் ஒரு கவிஞன் பாடிவிட்டு சென்றான். அவன்தான் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பட்டியை சார்ந்த கவிஞர் கண்ணதாசன். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை தன்னுடைய பாட்டுக்குள் வைத்த கண்ணதாசன் பாடிய குயில் பாடிய குயில். பாரதியை பற்றி கவிஞர் கண்ணதாசன் உதிர்த்த குயில் பாடிய குயில். 1000 குயில்கள் உட்காரும் சோலையிலே ஒரு குயில் கண்டானடி, பாரதி உடல் குயில் ஆனானடி. தேராயிரம் தவழும் செந்தமிழ் வீதியிலே தேரொன்று கொண்டானடி, பாரதி சிலை என்று அமர்ந்தானடி. காராயிரம் மிதக்கும் ககனத்திலே பறந்து காரிருள் ஒளிந்தானடி, பாரதி கவிமழை பொழிந்தானடி. தான் என்ற அகந்தை கொண்டு தலை கவிழ்ந்த மன்னர் முன்னும் நான் என்று நின்றானடி, பாரதி நாட்டினை வென்றானடி. 10 விரல்களுக்குள்ளும் பாட்டினை ஊட்டி வைத்து தாய் உதிர்த்தானடி, பாரதி முடிகொண்டு அமர்ந்தானடி. காணி நிலத்தை எண்ணி கனிந்து கிடந்த மன்னன் மாநிலத்தை பெற்றானடி, மேலும் வானையும் தொட்டானடி. பாரதி பாடி வைத்த பாடலுக்கு ஈடு வைக்க யார் கவி செய்வாரடி, பாவலர் வேறதை சொல்வாரடி. பாரதி என்ற குயிலுக்கு இதைவிட ஓசை எழுப்ப எவரால் முடியும்? கவிஞர் கண்ணதாசனை தவிர. நன்றி, வணக்கம்.